ஓம் மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரக வாமணரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே. அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த ராஜராஜேஸ்வரியனுடைய அருள்வாக்கு அபூர்வ விஷயங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் மாதர்மே மதுகைடபக்னீம் மகிஷப்ராணாபகாரோத்யமே ஹேலா நிர்மிததூம்பிரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்த்தினி நிஷேஷகிருதரக்தபீஜதனுதே நித்யே நிசும்பாபகே சும்பத்வம்சனிசம்காரா சுததுரிதகம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. அன்பார்ந்த தாய்மார்களே, சுபமஸ்து. ஒரு கதையோடவே ஆரம்பிப்போம் அபூர்வ விஷயத்தை. முன்னொரு காலத்தில் அம்பாளை அடைவதற்கு, அம்பாளுடைய சித்தியை அடைவதற்காக நிறைய உபாயங்கள், எண்ணில் அடங்கா லட்சக்கணக்கான உபாயங்கள், வழிமுறைகள் இருக்கிறது. அதில் ஒரு வழிமுறை, ஒரு 2 பேர், ரொம்ப 2 பேரும் அந்யோன்யமானவங்க. அந்த 2 பேரும் போயிட்டு சுடுகாட்டில் உட்காந்து ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ, இதை ஸ்லோகத்தை சொல்லிட்டு 2 பேரும் தபஸ் பண்ணுறாங்க ருத்ரபூமியில். அந்த ருத்ரபூமி தானே அம்பாள் வழுந்து பரமேஸ்வரனுடைய ஒரு பிரம்மகிருத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணாலாச்சே. அந்த இடத்துல தான் அவதரித்த பத்ரகாளியாக. இவங்க தபஸ் பண்ணினே இருக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது 2 பேரும் ஒரு தட்டிலேயே சாப்பிடுவாங்க, ஒன்றா தூங்குவாங்க. பொழுது விடிஞ்ச உடனே இதுக்கு ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீமாத்ரே நமஹ, இப்படி பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க, தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அம்பாள் வந்தாம்மா. எப்படி வந்தா? அகோரமாக அந்த கரங்களோட, அந்த ருத்ராட்சம் மாதிரி மண்டவோடெல்லாம் கழுத்தில் போட்டுண்டு, சிவந்த கண்களோட அப்படி ஒரு பத்ரகாளி எப்படி இருப்பார் ஒரு மசானத்தில், கைகள் எல்லாம் புடவை மாதிரி கட்டின்னு இருக்கிறார். கழுத்தில் மண்டையோடெல்லாம், கழுத்து தலையெல்லாம் ஒரு உத்ராட்சம் மாதிரி அணிந்து கொண்டு இருக்கிறாள். எல்லா கையிலையும் ஆயுதம். அப்படி ஒரு பயங்கரமான உருவத்தோடு அப்படி நின்று இப்படி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது ஒருத்த மட்டும் அன்னையே சரணம், அம்மையே சரணம், அம்மே சரணம், அம்மே சரணம்னா. ஒருத்தவ அப்படின்னா போயிட்டான். ஒருத்த மட்டும் அம்மையே சரணம், நாராயணி சரணம், அம்மா சரணம், அம்பா சரணம். உடனே அவளுக்கு, அந்த பக்தனுக்கு பட்டு பீதாம்பரத்தோடு காட்சி அளிக்கிற, செங்கரும்போடு அப்படி காட்சி அளிக்கும்போது, மகனே என்ன வேண்டும்? தாயே, எனக்கு வரம் கொடுக்கறது இருக்கட்டும். இத்தனை நாளாக யுக யுகாந்திரங்களாக நாங்கள் 2 பேரும் இங்கே தான் தபஸ் பண்ணுறோம். 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்டோம், ஒன்றா தான் படுத்துனுந்தோம், ஒன்றாவே தபஸ் பண்ணோம். இன்றைக்கி திடீர்னு எனக்கு மட்டும் வரந்தர, அது அவன் இறந்து போய் கிடக்கிறான்னு அவனை மட்டும் விட்டுட்டு ஏம்மா முதல்ல அதுக்கு கருத்து சொல்லுங்கன்னு. அப்போ அம்மா சொல்கிற, மகனே, இந்த மாதிரி நீயும் ஒவ்வொரு பிறவியில் நான் வருவேன், நீ ஒவ்வொரு பிறவிலையும் ஆண்டு போயிடுவேன். இந்த பிறவி உனக்கு 7வது பிறவி. அந்த 7வது பிறவி என்பதனால உனக்கு அனுகிரகம் பண்ணுற வேண்டிய நேரம் வந்தாச்சு, உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன்ற.
அப்போ அவன் இப்போ தான் 4வது பிறவி எடுத்திருக்கிறா அப்படின்றா. அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே சமூகம், குடும்பம், நித்திய கர்ம அனுஷ்டானம் எல்லாத்துலேயும் தங்கத்தை புடம் போட்ட மாதிரி 7 பிறவி இதுலேயே ஜம்முன்னு முடிச்சிட்டீங்க. அப்படி ஆபா அவ்வளோ ஒரு சிரமங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் அவ்வளோ சிரமங்களை வெளியே காட்டிக்காத ஒரு புன்முறலோடு உங்கள் வேலைகளை செஞ்சுட்டுருக்கீங்க. உங்களுடைய ஒரு ஆழ்ந்த பக்தி, மானசீகமாக அம்மா இருக்கிறா பார்த்துக்குவா அப்படின்ற ஒரு வைராக்கியம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால தான் இந்த அபூர்வ விஷயத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் கிடைத்தது. சுபமஸ்து. ஆவணி வளர்பிறையில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து பெருமாளுக்கு செந்தாமரை மலர், அடுத்தது அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்திற்கு அந்த செந்தாமரை மலர்களை கொஞ்சம் எடுத்து போய் பெருமாளுக்கும் நவக்கிரகத்துக்கெல்லாம் கொடுக்கணும். ஆவணி மாதம், வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம். அந்த ஆவணி வளர்பிறையில் தாமரை மலர் கொடுக்கும் பொழுது பதவி கிடைத்துவிடும். உங்களிடத்தில் அக்ஷய பாத்திரம் மாதிரி வற்றாத செல்வம் பெருக ஆரம்பித்து விடும் உங்கள் வாழ்க்கையில். பெருமாளுக்கு ஆவணி வளர்பிறையில் தாமரை மலர் கொடுக்கும் பொழுது, சமர்ப்பிக்கும் பொழுது அதை அலங்காரம் பண்ணி அதை கண்குளிர பார்த்து ஆத்மபந்து கோவிந்தா பரம்பொருளே அப்படின்னு தரிசனம் பண்ணணும். பண்ணும் பொழுது 37 தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். பதவி கிடைத்துவிடும், சொந்த தொழில் கிடைத்துவிடும், புகழ், அரசு அரியாசனம் உங்களை வந்து அடையும், தலைமை பண்புகள், தலைமை பதவிகள் உங்களை தேடி வரும். தினப்படி உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கைகூடி வரும். அடுத்தது கரண்டில் இருக்கிற இப்போ ஆடி மாதத்தில், இது நம்ம முன்னோர்கள் சொன்ன சமாச்சாரத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அந்த ஆடி மாதத்தில் வாழைப்பூ, வாழைத்தண்டு, அவுத்திக்கீரை, வாழைக்காய், பிரண்டை, இந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய காய்கறிகள், அந்த செடியில் இருக்கிறத சமைக்கணும். நம்ம வீட்டு வாயிற்படியில் தாத்தா, முப்பாட்டை, பாட்டி, அதுக்கு மேலே இருக்கிற பாட்டிங்க, காருண்ய பிரிதிருக்கள் எல்லாம் ஆடி மாதத்தில் தான் உட்காந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பான். என்ன நம்மளை நினைக்கிறானா, நம்மளுக்கு ஏதாவது செய்கிறானா, நமக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறானா அப்படின்னு எல்லா பிதிர் தேவதைகளும் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க ஆடி மாதத்தில். அவங்க நம்ம இப்போ இந்த மாதம் பூரா, இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி அமாவாசை வரையிலும் நம்ம கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நாம் எங்கே இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைங்களோட நம்ம இதில் என் பேரன், என் பேத்தி, என் பொண்ணு, என் மருமக, என் மாப்பிள்ளை, எங்கள் வீட்டுக்காரம்மா, எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு எல்லாம் அந்த பிதிர் தேவதைகள் அனைத்தும் இந்த ஆடி மாதத்திலிருந்து புரட்டாசி அமாவாசை வரையில் எல்லோரும் ஒரு கேம்ப் போட்டாங்க. சரிம்மா, என்ன பண்ணணும் அவங்களுக்கு? இப்போ சொன்னனே, இந்த பொருட்களை உங்களுடைய சமையலில் சேர்த்துடுங்க. அதை சமைக்கும் பொழுதே அந்த அவிர்வாகம் அந்த பிதிர் தேவதைகளுக்கு இயற்கையாக போயிடும். எப்படி திருப்பதியில் பெருமாளுக்கு அந்த அந்த நைவேத்தியங்கள், புளியோதரை, வடை, சக்கரை பொங்கல், லட்டு, என்னென்ன வண்ணத்தை, அவ்வளோ பெரிய வெண்பொங்கல், சொல்ல முடியாத அவ்வளோ அண்டாவாக எதிரில் வைப்பாங்க. டெய்லி பெருமாள் அதை ஒரு கையில் எடுத்து சாப்பிட்றார், மூலஸ்தானத்தில் இருக்கிற பெருமாள். அந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணும் பொழுது அந்த பிதிர் தேவதைகளுடைய ஒரு அனுக்கிரகம், அந்த பிதிர் தேவதைகளுடைய சேஷம், அவங்க அந்த அமிர்த பிரபாவம் அவங்களுக்கு அவிர்வாகம் தானாக கிடைச்சது. அது பெருமாள் கொடுத்த வரம் அது. அதனால் இந்த ஆடி மாதத்தில் அப்பா அம்மா இல்லாதவங்க, அப்பா அம்மா இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் இதை ஒரு சமையலில் ஆடி மாதத்தில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அவ்வளோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, எங்கேயோ ஆரம்பித்து இடிக்குதுப்பா,
அடுத்த ஸ்டெப்பு போக முடிய மாட்டேங்குது. அடுத்த ஸ்டெப்பு போல, ஆனால் பலன் வேறு ஒருத்தவங்களுக்கு போயிடுத்து. அந்த பதவியில் முழுசாக நான் தான் முடிச்சு கொடுத்தவன். ஆனால் அந்த பதவியும் புகழும் பாராட்டும் வேறு ஒருத்தனுக்கு போயிடுத்து அப்படின்றாங்க. சில பேர் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிற, அது தண்ணி பூரா ஓட்ட வழியாக கிணத்துள்ளார போகிற மாதிரி எல்லாம் கடனுக்கே வட்டிக்கே போகுதே தவிர கடனும் அடையலை வட்டியும் அடையலை. அப்படி இந்த சமையல் செய்து சாப்பிடும் பொழுது அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், இத்தனை கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும். உங்கள் பிள்ளைகள் வெல் செட்டில் ஆகிடுவாங்க, சிறப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. குழந்தைகள் அனைவருமே உங்களுக்கு ஆட்டி படைக்கக்கூடிய கெட்ட நேரம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். இவ்வளோ பவரமாக இந்த ஆடி மாதத்தில் 4 வாரமோ 3 வாரமோ தான் இருக்குது. இந்த 3 வாரத்தில் வாரம் ஒரு நாள் ஒன்று வாங்கி சமையலில் சேர்த்துடுறேன் தாய். ஆவணி மாதம் கணபதி யானைக்கு 7 தேங்காய் உடைக்கணும். அது ஒரே நாளில் உடைத்தா ரொம்ப நல்லது. தெருவுக்கு தெருவு பிள்ளையார் இருக்கிறார். ஆவணி மாதம் இன்றைக்கி திங்கக்கிழமை வளர்பிறையாக இருக்குது. ரைட்டு, ஆரம்பி 7 தேங்காய் எடுத்து வண்டியில் போய் 2 வீலரில் தூக்கி கிளம்புவார். இல்லைங்க, இரு பிள்ளையாரை பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு தெருவாக போய் பிள்ளையாரை பார்த்து திறந்துருந்தால் உடச்சி தீபாராதனை பண்ணி தட்டில் 51 ரூபாயோ 101 ரூபாயோ போடுங்க. அல்லது கதவு பூட்டி இருக்குது பிள்ளையார் மட்டும் தெரிகிறாருன்னா பிள்ளையார் எதிரில் தேங்காயை உடச்சி வாசலில் வச்சுட்டு வாங்க. 2 பக்கமும் அழகாக வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு வாங்க. காணிக்கை உண்டியல்லையோ அந்த கதவு வழியாகவோ போடுங்க. அவசியம். எந்த ஒரு வேலையும் குரு காணிக்கை பண்ணாமல் வேலை செய்தால் அந்த வேலை முழுமை அடையாது. அந்த 7 தேங்காய் ஆவணி வளர்பிறையில் சோமவாரத்தில் அதை உடைக்கும் பொழுது நினைத்த காரியம் வெற்றி, பதவி வெற்றி, படிப்பு வெற்றி, பட்டம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களே, இந்த வருஷம் வாழ்க்கை அமைந்து விடும். இந்த ஆளை கல்யாணம் பண்ணின்னு 22 வருஷமாக கஷ்டப்படுறோம்மா, இதுவரையிலும் 11 தரம் வாடகை வீடு மாற்றிட்டோம்மா அப்படின்னு அப்படி மூக்கசி முந்தாடியில் சிந்திட்டு கவலையாக இந்த யூடியூப்பை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வியாபாரம் போட்ட பணி சிப்பந்திகள் சரியில்லை, வியாபாரம் தூங்குது. வியாபாரத்துக்கு மனுஷால் வர்றாங்க, சிப்பந்தி வேணும். சிப்பந்தி இருக்காங்க, வியாபாரம் வரலை. இப்படி ஒரு காடாறு மாதம் நாடாறு மாதம் மாதிரி புரட்டி போடுது வாழ்க்கை அப்படின்றீங்களே. இந்த 7 பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த ஆருண்யவாசம் அகலும், காராகிரகம் அகலும், உங்களிடத்தில் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிக்கும். சிம்மராசிக்காரர்கள் ஆவணி மாதம் வளர்பிறையில் மறக்காமல் ஆவணியில் குறிப்பாக பெருமாளுக்கு அர்ச்சனையை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் இப்பொழுது நெருப்பாற்றை கடந்து கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்து கொண்டு பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலாம்பா, நடக்கும் போ அப்படின்ற ஒரு தைரியத்தோடு அப்படி போயின்னு இருக்கீங்க. சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தலைகுனிய மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு 20 மாதங்களாக இன்னும் பாக்கி இருக்கிற 17 மாதங்கள், அதனால் ஆவணியில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது பாக்கி இருக்கிற 17 மாதங்கள் பெருமாளை அப்பப்போ நீ வந்து பார்த்துக்கோ, நான் வேலையில் இருக்கிற என் குடும்பத்தையும் பார்த்துக்கோ, என்னையும் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு அர்ச்சனை ஆவணி வளர்பிறையில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த சிம்மராசிக்காரர்கள் பெருமாளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சர்வானுகிரகம் சித்தியாகும். அவங்களுடைய மனோபீஷ்ட காரியம் சித்தியாகும். அவங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் அவங்களை ஆட்டி படைக்குதோ அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். ஆவணி மாதம் வளர்பிறையில் அம்பாளுக்கு மருதாணி மலர்களால் போய் பூஜை பண்ணுங்க. எல்லாம் பிளாஸ்டிக்கு உபா கோல்டு தான் தாய, தங்கம் இல்லை கழுத்தில் இருக்குமா. ஒரே ஒரு கொடி மட்டும் இருக்குது, மீதெல்லாம் பேங்க்கில் தூங்குதும்மா. ஆச்சு 8 வருஷம் ஆச்சு அவள் பெரிய மனுஷியாகி. நானும் 20-30 ஜாதகம் பார்த்துட்டேன், ஒன்றும் கிட்ட வரமாட்டேங்குது, எந்த ஜாதகமும் முடிவாகலை.
அவனும் போகிறான் டெய்லி 500 வாய்க்கில் 2 வீலர் எடுத்துன்னு இன்டர்வியூவுக்கு. அவனுக்கு சின்ன வேலையாக தான் கிடச்சிருக்கு, 5 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்குள்ளார. ஆனால் அவன் வேலைக்கு 3 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு போகணுமே. அப்படின்னும்போது அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, பதவி, திருக்கல்யாணம், மழலை செல்வம், வீட்டில் ஐஸ்வர்யம், சௌபாகியம் இதெல்லாம் சித்தியாகக்கூடியது ஆவணி வளர்பிறையில் மருதாணி. அந்த மருதாணி மலர்களை எடுத்து போய் அம்பாளுக்கு சாத்துங்க. சகல க்ஷேமங்களும் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி கிடச்சிடும். அன்பு தாய்மார்களே, வீட்டில் ஏதோ ஒன்று ஆட்டி படைக்குது தாயே. சம்பாத்தியம் இருந்தும் நிம்மதி இல்லை, சம்பாத்தியம் இல்லை நிம்மதி இருக்குது, சம்பாத்தியம் வரமாட்டேது. ஆஹா, இதோ போகுது பாரு, அலங்காரம்லாம் பள்ளியில் கிளம்புது. மணி ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வரும். தடார் புடார்னு பேண்ட்டு ஒரு இடம், ஷூ ஒரு இடம், வண்டி ஒரு இடம் போட்டுட்டு சாப்பாடு போடு. ஏண்டா கை கால் கழுவிட்டு வந்து உட்காந்து சாப்பிடேன்டா, முதல்ல உயிரே போகுது, சாப்பாடு போடு. அவங்க மனசுக்குள்ளார இவன் இவ்வளோ படிச்சிருக்கிறான், கோல்டு மெடல் முதற்கொண்டு வாங்கியிருக்கிறான், ஒரு எளிய ஒரு இடத்துல ஒர்க் பண்ணின்னு இருக்கிறான், சிறப்பாக இருக்கிற இடத்துக்கு ஒர்க்குக்கு மாறலையே இவன், இவ்வளோ கஷ்டப்படுறானே ஆண்டவா அப்படின்னும் பொழுது பசங்களுடைய எதிர்காலத்தை சொல்ல வரேன். பேரம்பேத்திங்க மார்க் எடுக்கணும், ஞாபக சக்தி வரணும், பயம்ன்றது நிவர்த்தி ஆகணும். அது எதிரோடு என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்றாங்க சில பேர். பக்கத்தில் ஏதேதோ பண்ணுறாங்க சில பேர். இன்னும் சில பேர்களுக்கு வீட்டில் ஏதோ கெட்டது இருக்குது சாமி, அதனால தான் நான் வெளியே பணக்காரனாக இருக்கிறேன், வெளி உலகத்துக்கு சிறப்பாக இருக்கிறேன், ஆனால் சொந்த வாழ்க்கையில் குடும்ப க்ஷேமத்திற்காக அந்த உள்ளூரில் பாஞ்சாலி அம்மன் கோவில், திரௌபதி அம்மன் கோவில் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது என்ன பாருங்கள், விசாரிங்க. இல்லை அந்த ஆலயத்துக்கு தொடர்பு கொண்டு அதற்கேற்ற மணி ஆர்டர் ஏதாவது பண்ணி பேசி அந்த க்ஷேத்திரத்துலேருந்து அந்த சன்னிதானத்துலேருந்து வீரகந்தம்னு ஒன்று தருவாங்க. அந்த வீரகந்தம் பாஞ்சாலி தீ மிதித்து தன்னுடைய முந்தானியில் மஞ்சளை நல்லா அள்ளி முடி போட்டு அந்த தீ மிதித்து அதுக்கப்புறமேல அந்த மஞ்சளை இடித்து தனக்கு பிரசாதமாக எடுத்துருக்குது பவித்திரமாக. அதிலிருந்து அந்த பாஞ்சாலி அம்மன் சன்னிதானத்தில் கொடுக்குற பிரசாதமே வீரகந்தம். அந்த வீரகந்தம் ஒரு சிட்டிகளவு ஒரு பொட்டலம் கட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் அழகாக போட்டு ஒட்டி அழகாக உங்கள் பீரோவில் வைங்க. இப்போ சொன்னீங்களே பசங்களுடைய நிலைமையெல்லாம் சரியாகணும், குடும்பம் பகைவர்களுடைய தொல்லைகள் அகல வேண்டும் என்று, அந்த அம்பாள் இருக்கிற வீரகந்தம் வீட்டில் பீரோவில் வைக்கணும். சகலவிதமான பொருளாதார தடையும் நிவர்த்தி ஆகிவிடும். அதே போல் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆட்டி படைக்குது அப்படின்றாங்க. நான் மற்றவர்களுக்கு கரும்பாக இருக்கிறேனே தவிர என் வாழ்க்கை ஆலையிலிட்ட கரும்பு மாதிரி பிழிஞ்சு போட்டு எடுத்து நேரம் கெட்ட நேரம் ஆட்டி படைக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 20 ரூபாய்க்கு வெட்டி வேர் வாங்கி ஜலத்தில் போடுங்க. அண்டாவில் தண்ணி பிடிச்சி அதில் அந்த வெட்டி வேரை போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7லேருந்து 10 மணிக்குள்ளார அந்த வெட்டி வேர் ஜலத்தை குளிங்க. அந்த வெட்டி வேறு ஜலத்தில் குளிக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகும். ஏதோ என்னை ஆட்டி படைக்குது, நான் சொல்கிறவெல்லாம் இன்றைக்கி நல்ல இப்படி விரல் நீட்டி இப்படி போன்னு காட்டினவெல்லாம் இன்றைக்கி பெரிய தொழிலதிபர்களாகவும் பெரிய பதவி உள்ளவர்களாகவும் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க. உதவி பண்ண நான் என் கையால் இன்றைக்கி 10 வீடு கட்டிட்டான். ஆனால் ஒரு வீடு இருக்குது 40 வருஷம் 50 வருஷம் கடந்துடுது, அதை பிரித்து எதுவும் வேலை செய்யணுன்னா விட முடியல என்னால். அந்த கெட்ட நேரம் அந்த இருப்பிடத்தில் அந்த வெட்டி வேர் ஜலம் குளிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெட்டி வேர் எடுத்து பூச்செடியில் போட்டுடலாம். அதை அவசியம் செய்யுங்க. வீட்லேயும் சரி ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும்.
அன்பு தாய்மார்களே, தனுசு, மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, மிதுனம் இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் 2 பக்கமும் வாசலுக்கு 2 பக்கமும் அழகாக வெளியே அந்த கேட்டில் ஓரமாக கற்றாழை செடி இருக்கட்டும், அல்லது 8 பட்ட கண்ணாடின்னு விற்கிறாங்க பூஜா பொருட்கள் விற்கிற கடையில். அந்த கண்ணாடி வீட்டில் ஹாலில் மாட்டி வைங்க. அதை அவசியம் செய்யுங்க. இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். இன்னும் 2-3 வருஷத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே செட்டில் ஆகிடணும். படிப்பு வெற்றி, வாழ்க்கை வெற்றி, பெரிய உத்தியோகம் வெற்றி, பெரிய மணி வெற்றி, வீட்டில் நம்ம உள்ளர நுழையிறோம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது வெற்றி. அந்த ராசிக்காரர் மறுபடியும் சொல்கிறேன், தனுசு, மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்க வேண்டும் 2 பக்கமும், அல்லது 8 பட்ட கண்ணாடி வீட்டில் ஹாலில் எல்லோரும் பார்வை படுற மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். சந்தோஷமான ஒரு பார்வை, சந்தோஷமான சூழ்நிலை, வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகிவிடும். மகிழ்ச்சி, புகழ், தனம், லாபம், ஆரோக்கியம், வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். அதே போல் ரிஷபம், துலாம், விருச்சிகம் இவர்களுடைய வீட்டில் வாசலில் வெட்டி வேறு மாலை கட்டி வைங்க. அல்லது அது கிடைக்கலன்னா ஒரு துளசி செடி வளர்த்து வாருங்கள் தொட்டியில். ரிஷபம், துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் இனி 6.5 வருஷம் ஒரு க்ரீன் சிக்னல் விழுந்த மாதிரி அழகாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் லாபகரமாகவும் வெற்றி பயணமாகவும் உங்களை வெற்றி திருமகள் பற்றி இருப்பாள். நான் இன்றைக்கே துளசி செடியை அது ஓரமாக செவுத்தோரமாக இருக்குது, அதை தூக்கி இப்படி ஓரமாக தொட்டியை வச்சு அழகாக உட்கார வச்சிட்றேம்மா. வெட்டி வேறு மாலை, பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் ஒரு மாலையை வாங்கி வாசலில் கட்டிடுங்க. தைரியலக்ஷ்மி இருக்குது, மற்ற 7 லக்ஷ்மி வெளியவே இருக்குன்றீங்களே, அந்த குறைபாடு நிவர்த்தியாகும். அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் வர ஆரம்பிச்சிடும். அதே போல் கடகராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டில் ராகவேந்திரருடைய படம் அல்லப்போது அன்னபூரணியுடைய விக்கிரகம் வையுங்க. சந்திரனுடைய வீடு அல்லவா ராகவேந்திரருடைய படம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பூஜிதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. அந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த கற்பக விருட்சமும் காமதேனும் இருக்கிற இருப்பிடம் கடகராசிக்கு. அதுக்கு சொந்தக்காரர் யாருன்னா கலியுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர். சரிம்மா, கடகராசி எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, அதிரடி கோபம், அதிரடி முடிவு, அப்படிப்பட்டது அது கடகராசி. வீட்டுக்காரே கடகராசிம்மா, அதிரடி கோபம், அதிரடி முடிவு. அவங்க வாழ்க்கை எப்படி பிரட்டி போடுது பாருங்கள். இந்த அதிரடி கோபம், அதிரடி முடிவு இதில் ரொம்ப கவனமாக அதில் பார்த்து சமாளிக்கணும். அந்த அதிரடி கோபமும் வரக்கூடாது, அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது எப்பொழுதுமே. அந்த ராகவேந்திரருடைய படம் இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அந்த 100க்கு 35 பைசா வருமானத்தில் இருந்தவங்க 100 ரூபாய் வருமானத்துக்கு உயர்வாங்க. ஆண்டுக்கு ஒரு 12 லட்சம் வாங்குறவங்க ஆண்டுக்கு 35 லட்சம் வாங்குவாங்க, தொழிலையோ பதவியிலையோ. அதே மாதிரி அந்த கடகராசிக்காரர்கள் வீட்டில் அன்னபூரணி இருக்கணும், படி அளக்கிறவ. அப்போ அந்த வீட்டில் எல்லா விதமான ஐஸ்வர்யத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் ஐஸ்வர்யம் நிரம்பிக்கொண்டே இருக்கும். மகர கும்ப ராசிக்காரர்கள், அப்பா எங்களை பற்றி சொல்கிறீங்களே, உங்களுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே பூஜை அறையில் மகர கும்பம் வீட்டில் ஸ்ரீசக்கரம் இருக்கட்டும். இவ்வளோ வரல வருதுமா பிரச்சனைன்றீங்களே, அந்த பிரச்சனை இந்த தலைப்பாயோடு போயிடும். அந்த மகர கும்பம் வீட்டில் பராசக்தியினுடைய யந்திரம் இருக்கணும். பராசக்தியினுடைய அம்சமாச்சு அந்த வீடு. அந்த மகர கும்பத்துக்கு அந்த ஸ்ரீசக்கரம், இதுக்கெல்லாம் தீட்டு திடுக்கு இருக்காமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஸ்ரீ சக்கரத்தில் சகல தேவதைகளும் அங்கே வாசம் செய்து கொண்டிருக்கும். அது பூஜை அறையில் இருக்கட்டும். டெய்லி ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸு, ஊதுவத்தி, ஆரத்தி, பால், யதாசக்தி ஒரு ஆரத்தி டெய்லி பண்ணினுவாங்க. அந்த மகர கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய 11 ஆண்டுகள் திட்டமிட்டபடி எல்லா துறைகளிலும் வெற்றி வாகை சூடுவீர்கள். நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் யூடியூப்பை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மா இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, இந்த பட்டன் ஏதோ அழுத்தணுமாமே அதை அழுத்துங்க. புதன், வியாழன், திங்கள், சனி ஆகிய நாட்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கேன். நேரடியாக அருள்வாக்கு பெறதுக்கு, ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜென்ரலாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அதே போல் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் பீடத்தில் இருப்பேன். இந்த பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி மெயின் ரோட்டில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் அருள்வாக்குக்கு வருகை தந்து அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. சுபமஸ்து.